ஹேய், உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன? டன் டடன். என்னடா டிவோர்ஸ் நோட்டீஸா? உண்மையிலே என்ன கழட்டி விட போறியா? ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. ஓபன் பண்ணி பாரு. ஏய் எம்பிஏ அப்ளிகேஷன்டா. நீ தானே படிக்கணும்னு ஆசைப்பட்ட, அதான். ஏய், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டேன். நீ சைன் மட்டும் பண்ணா போதும். கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு? கரஸ்ல இருந்தா கூட பரவாயில்ல. ரெகுலர்ல போட்டிருக்க. லூசா நீ? ஏய், கல்யாணம்னா என்னடி? இங்க பார், படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்ல. யார் வேணாலும் எப்போ வேணாலும் படிக்கலாம். ஒழுங்கா ஸ்கூல் போ. இல்ல இல்ல இல்ல, ஒழுங்கா காலேஜ் போ. நீ வாயை மூடு. நான் காலேஜ் போயிட்டு உன்னை யார் பார்த்துப்பா? அடங்கப்பா, நீ என்ன பாத்துக்கிறங்கிற பேர்ல டெய்லி 2 தோசை ஊத்தி தரியே, அந்த தோசையை நானே ஊத்திப்பேன். பைத்தியம் மாதிரி பண்ணாதடா. உங்க அம்மா அப்பாலாம் திட்டுவாங்க. நம்ம ஆல்ரெடி குழந்தைய ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம்னு அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல நான் காலேஜ் போனேன் சுத்தம். ஏய், யார் என்ன சொன்னா எனக்கு என்னடி? நான் தானே உனக்கு தாலி கட்டினேன். நான் சொல்றத கேளு. அவங்களுக்கெல்லாம் நீ அவங்க பையனை பார்த்துக்கு வந்த ஒரு பொண்ணு, அவ்வளோதான். ஆனா நீ எனக்கு உலகம். நீ ஆசைப்பட்டதை அமைச்சு கொடுக்கறதான் ஒரு புருஷனான என்னோட கடமை. எத்தனையோ பொண்ணுங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க முடியாம குடும்பத்துக்காக தன்னோட ஆசை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா என் பொண்டாட்டி அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைகிட்டயே உங்க அம்மா ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியோட ஹச்ஆர்னு சொன்னா எவ்வளவு கெத்தா இருக்கும். ஸோ எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஒழுங்கா போய் படி, புரியுதா? பாரா. என்னடி தேங்க்ஸ்டா. உன் தேங்க்ஸ் எல்லாம் யாருக்கு வேணும்? அப்புறம் லவ் யூ சொல்லு.